பருப்பு இல்லாமல் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய டிஃபன் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சூடான இட்லி கூட தாராளமாக ஊற்றி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு முதல்ல குக்கரில் 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 5 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இது கூட 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள் இது கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அது ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இட்லி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டு வடிகட்டின தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வாணலில் 2 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் சீரகம், 3 பட்டை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கடைஞ்சி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். இந்த கேப்பில் 2 டீஸ்பூன் கடல மாவை நல்லா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. கடல மாவு சேர்க்கும்போது டேஸ்ட் அண்ட் திக்னஸ் சூப்பராக கிடைக்கும். இன்னும் திக்னஸ் வேணும் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 3 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வந்ததும் கொத்தமல்லி தூவி விட்டு சர்வ் பண்ணுங்கள். இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.